புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு நெருக்கடி. மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற இரட்டை இலை சின்னம் யாருக்கு சாதகமாக வரும்? இல்லை எனக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இல்லை எனக்கு தான் இது கிடைக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா ஒருங்கிணைப்பாளராக இருந்த பொழுது அந்த இரட்டை இலை சின்னமானது எனக்கு தான் ஒதுக்குனாங்க, என்னுடைய உரிமையில் தான் அது இருக்குது, நாங்கள்லாம் தான் அதற்கு கையெழுத்திட்டு இருக்கிறோம், அதனால் தேர்தல் ஆணையம் முறைப்படி சட்ட விதிகளின்படி எனக்கு தான் வழங்குவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு தேர்தல் நெருங்கின நேரத்தில் தொடர்ந்து ஒரு இழுபறி இருக்குது. இந்த சின்னம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி முடிவாயிருக்கு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொகுதி பங்கீட்டில் தீவிரம் காட்டுறாரு. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 15 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை, அதாவது தனக்கு சாதகமான விருப்ப பட்டியலை 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜகவிடம் கொடுத்திருப்பதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, மத்திய சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 15 தொகுதிகளுக்கான தனக்கு சாதகமான விருப்ப பட்டியலை பாஜகவிடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பாஜக எத்தனை இடங்களை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இன்று தீவிரமாக இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அநேகமாக ஒரு 7 தொகுதிகளை ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்னத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லி பாஜக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும், அவர்கிட்ட ஒரு கருத்தை கேளுங்க, இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் தற்போது பிரச்சனை இருக்கு, இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம், நம்மளுடைய தாமரை சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு பாஜக தரப்பில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சொன்னாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதை ஏற்க மறுத்திருக்கிறார். பாஜகவிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நான் தாமரை சின்னத்தில் நின்னோம்னா அதிமுகனுடைய முக்கிய பொறுப்புகளை நான் வகித்த எனக்கு ஒரு வலுவான ஒரு அதிமுக மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வலுவான சக்தி நான் இழந்துடுவேன், அதனால் அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்காதீங்க, நான் தாமரை சின்னத்தில் இந்த தேர்தலை நிற்கலை, தனி சின்னத்தில் ஒன்றாலும் நான் நிற்கிறேன், நான் வேறு ஏதாவது ஒரு தனி சின்னத்தை ஒதுக்குங்க, தேர்தல் ஆணையம் எந்த சின்னம் ஒதுக்கிறதோ அந்த சின்னத்திலோடு நிற்கிறேன், பட் எனக்கு அதற்கு முன்பாக நம்மளுடைய இரட்டை இலை சின்னமே எனக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஏன்னா பாமகவும் தேமுதிகவும் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய இழுபறி இருக்குது. அந்த இழுபறி தொடர்ந்தால் 2 கட்சிகளும் பாஜக பக்கம் வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாகத்தான் இருக்கணும். அப்போ அந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து அடிபட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில தான் இரட்டை இலை சின்னமும் பிரச்சனை இருக்குது. இந்த இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய சரிவு தான் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியோட எடுக்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் 15 தொகுதிகளுக்கான சாதகமான வேட்பாளர் பட்டியலை பாஜகவிடம் கொடுத்திருக்கிறார். அந்த பட்டியலை யார் யார் எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி பாஜக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் அநேகமாக இன்று மாலை அல்லது நாளை காலை இது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கருத்து கணிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு 7 தொகுதிகள் ஒதுக்குவதற்கும் டிடிவி தினகரனுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சசிகலாவும் பாஜக ஆதரவில் இருக்கணும், அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை நம்ம எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு சசிகலா விரும்புகிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் பாஜக தரப்பிலிருந்து சசிகலாவுக்கு எந்த விதமான ஒரு அழைப்போ அவருடன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசணுமோ அப்படிங்கிற எந்த விதமான நிலைப்பாட்டில் இன்னும் பாஜக வரல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் டிடிவி தினகரனும் இன்று பாஜக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருப்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ற பொதுவான கருத்து போய்கிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். யாருக்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்கும், அது இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் மட்டும் வெற்றி பெற்று விட முடியுமா, மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டும்தானே வெற்றி பெற முடியும், மக்கள் செல்வாக்கு இருந்து
இரட்டை இலை இருந்தால் இன்னும் கூடுதலான பலம் தானே. அப்படி இருக்கிற போது மக்கள் செல்வாக்கு இழந்த பிறகு இரட்டை இலை சின்னம் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியும் பொதுமக்கள் வைக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இரட்டை இலை யாருக்கு, மக்கள் செல்வாக்கு யாருக்கு, யார் வெற்றி கனியை பறிப்பார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.